இன்னைக்கு குரான் எத்தனை தடவை ஓதணுன்றதுல போட்டி வருது நம்ம எல்லாருக்கும். குரான்ல என்ன ஓதுறோம்னு தெரிஞ்சு ஓதுறோமா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், உலகத்தாருடைய இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும்னா அதை நான் எவ்வளோ ஆத்மார்த்தமா ஓதணும். இன்னைக்கு நம்மளுடைய ஓதுவலை எப்படி இருக்கு? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் தான். என் பிள்ளை என்கிட்ட பேசினா கூட கொஞ்சம் நிறுத்தி பேசி, நீ பேசுறது புரியலன்னு சொல்றோமா இல்லையா? நான் யார்கிட்ட பேச போறேன்? அல்லாஹ்விடத்துல. அந்த அல்லாஹ்விடத்துல நான் பேசும்போது எவ்வளவு அழகா பேசணுன்ற எண்ணம் நமக்கு வரணும்னா அந்த குரான் அர்த்தத்தோட ஓதுனாதான் நம்ம விளங்கும். இன்னைக்கு குரானுக்கு டிரான்ஸ்லேஷன் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய இருக்கு. ஆனா இன்னைக்கு தமிழ் அர்த்தத்தை படிச்சீங்களான்னு கேட்டோம்னா ஒருத்தவங்களும் கிடையாது. குரான அரபியில ஓதுறது நன்மை, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அர்த்தத்தோட ஓதணும்னு நினைங்க. நம்ம யாருமே பெரிய ஆலிம் கிடையாது, அரபுகளும் கிடையாது, தமிழ் தான். அப்போ அதனுடைய அர்த்தத்தை விளங்கி அல்லாஹ்விடத்துல கையேந்த கூடியவங்களா நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் இருக்கணும்னு நியத்த வைங்க.